சீக்கிரமாக வந்து நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுறோம். பட் அதே இது வந்து ஒட்டகங்கள், அதாவது கேமல்ஸ், அதால மட்டும் எப்படி ஸ்பீடாக நடந்து போக முடியுது அப்படின்றப்போ ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரி, ஓகே. அப்போ பிஎஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? பாஸ்கல் பெர் இன்ச் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பாடியில இருந்து ஒரு பூச்சியால லைட் எமிட் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த லைட் எமிட்டிங் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ப்ளூ வேல்ஸ், அதாவது திமிங்கலம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிக்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கான ப்ரோட்டீன் சீரீஸில் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபிசிக்ஸ் டாபிக்ஸ் வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஸ்லைடில் மொத்தமாக நமக்கு 24+ பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஆல்ஃபா செஞ்சுரி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு முக்கியமான நியரஸ்ட் ஸ்டார், அதாவது நம்மளோட பிளானெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் தான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆல்ஃபா செஞ்சுரி, அதாவது நட்சத்திரமான ஆல்ஃபா செஞ்சுரி மெஷர் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அதுதான் இருக்கிறதுலே பக்கத்தில் இருக்குது. அது எத்தனை இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.34 பார்செக் அப்படின்ற அளவுக்கு வந்து தூரத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நியரஸ்ட் ஸ்டார் என்னன்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியது ஆல்ஃபா செஞ்சுரி நம்பர் 1. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஆஃபீஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரில் சொல்லுவோம். பட் அதே இது வந்து ஸ்பேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்செக் அப்படின்ற ஒரு யூனிட்டை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த யூனிட் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ பார்செக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.34 பார்செக் ஃப்ரம் தி சன். ஸோ சன்ல இருந்து த நியரஸ்ட் ஸ்டார், அதாவது ஆல்ஃபா செஞ்சுரி வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 1.34 பார்செக் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது செகண்ட் பாக்ஸ் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ செகண்ட் பாக்ஸ் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பீடோமீட்டர் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட பைக்கில், காரில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பீடோமீட்டர் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்னு காட்டும். அது வந்து என்ன மாதிரியான ஸ்பீடில் வந்து போகுது, அது என்ன மாதிரியான ஸ்பீடை வந்து டினோட் பண்ணுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுதான் என்னன்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும் அப்படின்றத வந்து தமிழில் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட். ஸோ இந்த பாக்ஸ் கொஸ்டினில் வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து என்ன மாதிரியான ஸ்பீடை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டினில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதில் என்ன மாதிரியான கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு பொருள் சுழிவேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியுமா, அதாவது 0 கிராவிட்டியும் இருக்கும் அதே நேரத்தில் ஃபைனைட் ஆக்சிலரேஷனும் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை தூக்கி மேலே போடும்போது அது இருக்கிறதுலே டாப்பஸ்ட் இடத்த ரீச் ஆகும்போது அந்த இடத்துல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். பட் அதே நேரத்தில் கிராவிட்டியோட புல்ல வந்து ஆக்சிலரேஷன் கீழே வரும்போது அது வந்து ஃபைனைட்டாக இருக்கும். ஸோ அதனால இது பாசிபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது 0 கிராவிட்டியும் இருக்கும் அதே நேரத்தில் ஃபைனைட் ஆக்சிலரேஷனும் இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், அதால் இருக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெரிக ரவுண்ட் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து நம்மளோட ஸ்கூல் டைம்ஸில் வந்து விளாண்டுருப்போம். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெரிக ரவுண்டில் சுற்றும் போது நம்மளை வந்து ஒரு ஆள் வந்து வெளியே இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மெரிக ரவுண்டில் நம்ம வந்து விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து நம்மளை வெளியே இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெளியே நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான அந்த ஃபோர்ஸ் பேர் என்ன அப்படின்றது தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மைய விலக்கு விசையினால் ஏற்படும் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மைய விலக்கு விசையினால் ஏற்படும், அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால தான் ஒருத்தர் வந்து நம்மளை வெளியே இழுக்கிற மாதிரி, அதாவது அவுட்வர்ட் புல் அப்படின்றது வந்து எதனால இருக்குது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மைய விலக்கு விசையினால் வந்து ஏற்படுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இது மாதிரி ஆல்ரெடி ஒரு கேள்வி வந்து நம்மளோட பாக்ஸ் கொஸ்டினில் பார்த்துருப்போம். ஏன் மனிதனால் வந்து டெசர்ட்ஸ், அதாவது பாலைவனத்தில் வேகமாக நடக்க முடியல, சீக்கிரமாக வந்து நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுறோம். பட் அதே இது வந்து ஒட்டகங்கள், அதாவது கேமல்ஸ், அதால் மட்டும் எப்படி ஸ்பீடாக நடந்து போக முடியுது அப்படின்றப்போ ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். அது மாதிரி தான் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணியில் வந்து நம்ம கால் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வலிக்கும். ஆனால் அதே வரிசையாக ஆணி வச்சுட்டு அது மேலே மனிதர்கள் படுத்து சாகசங்கள் செய்கிறாங்க. மேஜிஷியன்ஸ் வந்து அது மாதிரி மேஜிக் ஷோஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் அது வந்து வலிக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளை வந்து ஹர்ட் பண்ணாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸோ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். எனி ஃபோர்ஸ் லைக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை,
நிலை மின்னியல் விசை மற்றும் இது போன்ற எந்த ஒரு விசையும் மைய நோக்கு விசை போன்று செயல்படும். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கட்டும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக வந்து ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிபிட்டல்னு கொடுக்காம சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களால் வந்து அந்த கொஸ்டின் வந்து தப்பு, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெட்ரோல் பங்க்கில் வந்து நம்ம டயருக்கு வந்து ப்ரெஷர் பார்ப்போம், அதாவது காற்று இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான யூனிட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா PSI அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களின் டயர் அழுத்தம் PSI என்னும் அலகுகளில் குறியிடப்படுகிறது. ஓகே, அந்த PSIயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டாண்ட் ஃபார் P பாஸ்கல் பெர் இன்ச். பாஸ்கல் பெர் இன்ச், அதாவது PSI என்னும் அலகு ஒரு அங்குலத்தின் செயல்படும் ஒரு பாஸ்கல் அழுத்தம் ஆகும். அதாவது PSI இஸ் அ பாஸ்கல் பெர் இன்ச் அண்ட் ஹோல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் மெஷரிங் ப்ரெஷர். சரி, ஓகே. அப்போ PSIயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? பாஸ்கல் பெர் இன்ச் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்த பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. ஒரு ஹியூமன் லங்ஸ், அதாவது மனிதனுடைய நுரையீரல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்ட அழிவில் வந்து, அதாவது ப்ரெஷர் ஆஃப் த சி லெவலில் வந்துட்டு இவ்வளோ பாஸ்கலில் வந்து அதால் ப்ரீத் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் ரொம்பவே முக்கியம். அதாவது ஒரு ஹியூமனோட நுரையீரல் வந்து இவ்வளோ தான், நம்மளோட கடல் மட்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியான பாஸ்கல் அளவுக்கு நம்ம வந்து அதை ப்ரீத் பண்ண முடியும், நம்மளால் சுவாசிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 101.3 கிலோ பாஸ்கல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயரமான இடங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் தேவை, ஏன்னா நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மைனிங்க்கு கடல் மட்டத்துக்கு கீழே போகும்போது நமக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் வந்து நடக்கும். அப்போது அதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சிலிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதை தான் வந்து இந்த பேராகிராஃபில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பயாண்ட் ஃபோர்ஸ், அதாவது நன்னீரை விட உப்பு நீர் அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும். அதாவது மிதப்பு விசையை அப்படின்னா அதுக்கு வந்து என்ன இங்கிலீஷில் சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பயாண்ட் ஃபோர்ஸ். சால்ட் வாட்டர் ப்ரொவைட்ஸ் மோர் பயாண்ட் ஃபோர்ஸ் தென் ஃப்ரெஷ் வாட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். பிகாஸ் பியாண்ட் ஃபோர்ஸ் டிபெண்ட் so much on the density of the fluid. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடில் தான் வந்து பயாண்ட் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட்டாக இருக்குது. அப்போனா பயாண்ட் ஃபோர்ஸ் இஸ் டிபெண்டன்ட் டு டென்சிட்டி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மோர் தேன் தி வால்யூம் டிஸ்பிளேஸ்ட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸு நீங்கள் வந்து நல்லா வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த 2 point charges obey நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஒரு புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலைமின்னல் விசை நியூட்டனின் 3வது விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. இந்த மொத்த பாக்ஸ்லையும் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது 2 இடங்களுக்கு நடுவில் அங்கே வந்து நியூட்டன்ஸோட தேர்ட் லா தான் வந்து இருக்கும். இட் ஒபேஸ் த தேர்ட் லா. இங்கே வந்து செகண்ட் லா கொடுக்கலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் லா கொடுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கண்டிப்பாக படிங்க. ரிவிஷன் நோட்ஸில் வந்து இதை வந்து குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்ட்ரீம்லி வீக் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ஹியூமன் பாடி பை த மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். நம்ம ஹியூமன் பாடியில் வந்துட்டு சின்ன சின்ன மின்னோட்ட துகள்களின் இயக்கத்தால் மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் உருவாகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம பாடியில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது பை சம் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை நரம்பு இணைப்பு சைகை என்பர். அதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் த சினாப்டிக் சிக்னல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதில் பாருங்கள், உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய 1,00,000 ஓம் அந்த அளவில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ ட்ரை ஹியூமன் பாடி வந்து கிட்டத்தட்ட 1 × 100,000 10,000 லேக் அந்த அளவு லேக் ஓம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து இருந்து ஒரு ட்ரை பாடி, அதாவது ஹியூமனில் வந்து தண்ணியே இல்லாதப்போ இவ்வளோ ஓம்ஸ், அதாவது 1,00,000 ஓம்ஸ்.
பட் அதே இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாடியில் வந்து 70% வரைக்கும் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ வாட்டர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியல எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும். அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1,00,000 ஓம்ஸுக்கு பதிலாக நம்ம பாடியோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 100 ஓம்ஸ் தான் இருக்குது. ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து ஒரு குட் என்ன சொல்கிறது, ஒரு குட் கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக வந்து மாறுது. நம்மளோட பாடியில் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆக முடியாதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கண்டென்ட் தான் காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது வந்து ஒரு சயின்டிஸ்ட் பற்றினது, அதாவது மைக்கேல் ஃபாரடே. அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஹாஸ் த ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இது ரெண்டு பற்றியும் அவர் வந்து படிச்சிருக்காரு. அதாவது மின் காந்தவியல் மற்றும் மின் வேதியியல் பற்றி இரண்டையும் பற்றி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். சரி, அடுத்த பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு ஏற்று மின்மாற்றி மின் அழுத்தத்தை அதிகரிக்கிறது ஆனால் மின்னோட்டத்தை குறைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இன்க்ரீசஸ் த வோல்டேஜ் பட் இட் டிக்ரீசஸ் தி கரண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் வைஸ் வர்சான்னு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டெப் அப் வந்து இப்படி பண்ணும், அதே வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வோல்டேஜை வந்து டிக்ரீஸ் பண்ணும் அண்ட் வந்து என்ன பண்ணும், கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது பேர் என்னன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்ட் இந்தியன் பார்ன் பிசிசிஸ்ட், அதாவது நரேந்திர கப்பானி அப்படின்றவர், அதாவது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நரீந்தர் கப்பானி அப்படின்றவர் தான் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். ஹூ இஸ் கால்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நரீந்தர் கப்பானி அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அழைக்கிறோம். அவரை வந்து தமிழ் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒளியியலின் தந்தை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். சரி, இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பயோலூமினிசன்ஸ், அதாவது பயோலூமினிசன்ஸ் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அதை என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பண்பிற்கு உயிரி ஒளிர்தல் என்று பெயர். உயிரி ஒளிர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மின்மினி பூச்சிலாம் பார்த்துருப்பீங்க, அது வந்து லைட் வந்து எமிட் பண்ணும். ஒரு பாடியில இருந்து ஒரு பூச்சியால் லைட் எமிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த லைட் எமிட்டிங் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் ஸ்பீசிஸ். அந்த லைட் எமிட்டிங் பண்ணுறதுக்கான அந்த மெக்கானிசம் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பயோலூமினிசன்ஸ், அதாவது உயிரி ஒளிர்த்தல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே வந்து கொண்டு வரும். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். ஓகே, வாட்டர் இன் இட்ஸ் வேரியஸ் ஃபார்ம் ஹேஸ் டிஃபரண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதாவது வாட்டர் வந்து விதவிதமான, அதாவது வாட்டர் வந்து நீராக இருக்கலாம், பனிக்கட்டியாக இருக்கலாம், நீராவியாக இருக்கலாம். அப்படி இந்த 3 ஸ்டேஜ்லேயும் இருக்கும்போது அதோட வெப்ப ஏற்பு திறன் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கான வேல்யூஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீர் அப்படின்றது 4200 ஜூல் பெர் கிலோகிராம் பெர் கெல்வின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இந்த முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4200 ஜூல்ஸ் பெர் கிலோகிராம். அதுக்கடுத்து வந்து பனிக்கட்டி பார்த்தீங்கன்னா 2100, நீராவி பார்த்தீங்கன்னா 460. இது மூணையுமே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். அடுத்த பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. சவுண்டு, அதாவது ஒலியானது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காற்றில் டிராவல் பண்ணுறதோட வாட்டர், அதாவது நீரில் வந்து இன்னும் வேகமாக டிராவல் பண்ணும். எத்தனை மடங்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மடங்கு. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல்ஸ், அதாவது திமிங்கலம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வந்து ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணுறதுனால தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 times faster அப்படின்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். ஸோ இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எதிரொலித்து இடம் கண்டறிதல். அதாவது என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எக்கோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேட்ஸ், டால்ஃபின்ஸ், ராட்ஸ், வேல்ஸ், அதாவது வவ்வால், டால்ஃபின் மற்றும் பல உயிரினங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட மீ ஒலிகளை, அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து அல்ட்ரா சவுண்ட் ரேஸை வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வந்து அதால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கோலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரொலித்து இடம் கண்டறிதல் அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோமீடா ஆர் நியரஸ்ட் கேலக்ஸி. நம்ம பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி வந்து என்னன்னு சொல்லி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமீடா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஆண்ட்ரோமீடா வந்து எத்தனை கிலோமீட்டர், அதாவது எத்தனை லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ். தி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோமீடா, நமக்கு அருகாமையில் உள்ள
ஆண்ட்ரோமீடா விண்வெளி திரளின் தொலைவு 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள் ஆகும் அப்படின்றத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். அப்புறமா ஆண்ட்ரோமீடா தான் இருக்கிறதுல பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி, அது இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின். என்னன்னு பாருங்க. The sun traveling at a speed of 250 km per second takes about 225 million years to complete one revolution. அதாவது நொடிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் காஸ்மிக் ஆண்டு எனப்படும். அப்பனா காஸ்மிக் ஆண்டு அப்படின்றத என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 225 மில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ காஸ்மிக் இயர்ன்ற ஒரு கான்செப்ட், எத்தனை இயர்ஸ் அப்படின்றது அது வேல்யூ, இது ரெண்டையுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட லாஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் ஃபிசிக்ஸில் 9th ஸ்டாண்டர்டில். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 25+ பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இது போன்ற போர்ட்ரேட் சீரிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உஸ்தாதின் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.